பிரதமர் மோடி தலைமையில் பாஜக உயர்மட்ட மற்றும் மையக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக உயர்மட்ட மற்றும் மையக்குழு உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடங்கியிருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் வியூகம், அதே போல தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவை குறித்து பாஜக மையக்குழு ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த மையக்குழுவில் 24 பேருக்கும் மேல் இருக்கக்கூடிய நிலையில் 18 பேர் இந்த மையக்குழு கூட்டத்தில் தற்பொழுது கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக பாஜக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களும் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றுதான் வேட்பாளர் பட்டியல் என்பது பாஜக வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று பிரதமர் தமிழகம் வந்திருந்த நிலையில்தான் வேட்பாளர்களை சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மூத்த தலைவர்களும் இந்த குழுவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பிரச்சாரம், அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்கான பணிகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக இந்த மையக்குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான பிரச்சார பயண திட்டங்கள், மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்வது தொடர்பாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்துவது தொடர்பாகவும் முக்கிய விவரங்கள் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக 15ஆம் தேதி மீண்டும் பிரதமர் தமிழகம் வர இருக்கக்கூடிய நிலையில் அதனை ஒட்டி என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக தேர்தலுக்கான முக்கிய ஆலோசனைகளும் வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து மத்திய அமைச்சர்கள், அதே போல பிரதமர் தமிழகம் தேர்தல் பரப்புரைக்காக வர இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும், தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன வியூகத்தை பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் தலைமையிலும், அதே போல பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், எல் முருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில வேட்பாளர்களும் தற்பொழுது பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு திட்டங்கள் என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில்தான் பிரதமர் இன்று முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறார். பிற்பகல் 1:10 மணிக்கு தனியார் விடுதியிலிருந்து விமான நிலையத்திற்கு செல்கிறார். 1:30 மணிக்கு சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட இருக்கிறார். அதற்கு முன்னதாக தற்பொழுது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனையாகவே பார்க்கப்படுகிறது. தேர்தலில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும், பிரச்சாரங்கள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.